எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிம்பலை வந்துட்டு டைப் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிள் வந்துட்டு காட்டாமல் உங்களுக்கு வேறு ஒரு சிம்பிள்ஸ் வந்துட்டு காட்டிகிட்ருக்கா. ஆனால் உங்களுக்கு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் வேலை செய்யும். அப்போ சிம்பிள் வராது. அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல வந்துட்டு இங்கே ரைட் சைடில் கீழே இருக்குது, இங்கே கீபோர்ட் சூஸ் பண்ணுற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் யூகே அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த இங்கிலீஷ் யூகே கீபோர்டு எனபிள் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கீ வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இங்கிலீஷ் யூஎஸ் கீபோர்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த கீபோர்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த கீபோர்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கீ வந்துட்டு, அதாவது சிம்பிள் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் டைப் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் வந்துட்டு ஒர்க் ஆகும். அங்கே இருக்கிற நம்பர்ஸும் ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.